ஈஷா ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபியின் குர்ஆன் கதையை தமிழில் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஈசா நபியின் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் கதை ஈசா நபியின் பிறப்பு அல்லாஹ் அவருடைய தாயார் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து தூய்மைப்படுத்தினார். மர்யம் அவர்கள் கணவர் இல்லாமல் அல்லாஹ்வின் கட்டளையினால் ஒரு அதிசயமாக ஈசா நபி பிறந்தார். பிறந்தவுடனே ஈசா நபி தாலாட்டிலிருந்தே பேசினார். நான் அல்லாஹ்வின் அடியேன், அவர் எனக்கு வேதத்தை கொடுத்தார், என்னை நபியாக ஆக்கினார். சூரா மரியம் 19. ஈசா நபியின் அதிசயங்கள் குர்ஆனில் பல அதிசயங்கள் கூறப்பட்டுள்ளன. களிமண்ணால் பறவை உருவாக்கி அல்லாஹ்வின் அனுமதியால் உயிரூட்டினார். பிறவிக்கால குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தினார். இறந்தவர்களை அல்லாஹ்வின் கட்டளையால் உயிர்த்தெழச் செய்தார். மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனையே வணங்க வேண்டும் என்று அறிவித்தார். அல்லாஹ்வின் தூது ஈசா நபி முன்னதாக வந்த தாவுராத்தை உறுதிப்படுத்தவும் பின்னர் வரவிருக்கும் முஹம்மது நபியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டார். சூரா சஃப்யூ 61:6. ஈசா நபி பற்றிய தவறான நம்பிக்கைகள் சிலர் அவரை அல்லாஹ்வின் மகன் என கூறினர். ஆனால் குர்ஆன் தெளிவாக கூறுகிறது, ஈசா அல்லாஹ்வின் அடியாரும் அவர் மரியத்தின் மகனும் அல்லாஹ்வின் வார்த்தையால் உருவாக்கப்பட்டவருமாவார். சூரா நிசா 71. ஈசா நபியின் உயிர் காப்புயூதர்கள் அவரை சிலுவையில் அறைய முயன்றனர். ஆனால் அல்லாஹ் அவரை வானத்துக்கு உயர்த்தினார். அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அவரை போன்ற ஒருவரை அல்லாஹ் அவர்கள் கண்களுக்கு தோற்றச் செய்தார். சூரா நிசா 57 58. மறுபடியும் வருகை குர்ஆன் சுருக்கமாக குறிப்பிடுகிறது. ஆனால் ஹதீஸ்களில் அவர் இறுதிக் காலத்தில் மீண்டும் வருவார் என்று வருகிறது. அவர் தஜ்ஜாலை ஆன்டிகிறிஸ்ட் அழித்து நீதி நிலைநாட்டுவார். குறிப்பு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமில் மிகவும் உயர்ந்த நபி. அவர் இறைவனின் அடியாரும் நபியும்தான், கடவுள் அல்ல.